மட்டன் கைமா பிரியாணி பண்ணுறாரா சாங்க. மட்டன் கைமா 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 பிரியாணி கம்மன்னு கச்சிதமாக வந்திருக்குண்ணா. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கற்றது கையளவு யூடியூப் சேனல். ஏடா பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கீங்கன்னு பார்த்துருக்கீங்களா? நம்ம சப்ளையர் ஒருத்தர் வந்து பிஎம்டபிள்யூ எடுத்துகிட்டு வரேன்ருக்கிறாரு. காருக்காக வெயிட்டிங் பண்ணியிருக்கோம். வழக்கம் போல் எங்கள் கார் ரிப்பேர் ஆகிடுச்சு, செட்டில் கொண்டு கிடச்சிச்சு. பிஎம்டபிள்யூ வருதானே? ஆமாம் ஆமாம் வருது. நம்ம சப்ஸ்கிரைபர் வண்டி தானே வரேன்ருக்காரு. பார்த்து வெயிட்டிங். இன்னைக்காச்சும் நல்லா ஏசி வச்சு பிஎம்டபிள்யூவில் போய் பார்க்கலாண்ணா. அது நம்ம வண்டியில் என்னண்ணா பிஎம்டபிள்யூஎம் கார் எடுத்துன்னு வரேன், நீங்கள் டாடா ஏசி எடுத்துன்னு ஆமே பிஎம்டபிள்யூ காரு போய் கேட்டேன், கிடைக்கல. இந்த வண்டி தான் இருக்குது. எப்படி போகிற மாதிரி ஐடியா இருக்குதா இல்லையா? ஏறுறீங்களா ஏனாவா? இல்லை இல்லை நாங்கள் ஏறுறீங்களா? ஏறுங்க. என்ன பிஎம்டபிள்யூ கேட்குதா உங்களுக்குலாம்? ஒரு பேச்ச கேட்டால் பிஎம்டபிள்யூ சிஎம்டபிள்யூ கூட வராதாட்டி. பிரான்ஸ்லேருந்து யாசினின்ற குழந்தைக்கு வந்து இன்னைக்கு 5வது பிறந்த நாள். அந்த குழந்தை மூலியமாக அந்த ஆசிரமத்துக்கு உணவு கொடுக்குறோம். அதாவது 100லேருந்து 110 குழந்தைங்களுக்கு அங்கே சாப்பாடு கொடுக்குறோம். அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கற்றது கையோ டீம் சார்பாக. மாஸ்டர் ரன்னிங் ஆட்டோலே வெங்காயம் வெட்டுவீங்களா? இப்போ வண்டியில் இப்போ 1 மணி நேரம் போனேன்னா ஆமாம், 1 மணி நேரம் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கணும். அதனால இங்கே அந்த ஒரு வேலையை முடிச்சிடலாங்க. வெங்காயம் தக்காளி மல்லி புதினா எல்லாத்தையும் வெட்டிடலாம். முடிஞ்சு அப்படியே போய் சமைக்க வேண்டியதான். போன உடனே சாப்பிட்ற மாதிரியா? ஆமாங்க. இருந்தாலும் இந்த வேகாத வெயிலில் அப்படி கஷ்டப்படுறீங்க. நம்ம வண்டி அந்த மாதிரி நம்ம வண்டி இருந்துச்சுன்னு வைங்க, நேரம் நம்ம பண்ணியிருப்பாங்க, அப்படி வந்திருப்பாங்க. இப்போ இந்த வண்டியில் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுல்ல. வெயில் மண்டையை பழகுது. மண்டே போலையுது. இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டே போனோம்னா என்னடா வெயில் தெரியாது. அந்த டயர்டு சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வெறுப்பு தெரியாது. வெயிலும் தெரியாது, ஆட்டோக்குள்ள இருந்து எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது. ஆமாம். சரி என்ன வெட்டிட்டியா? போன வண்டி சாப்பிடலாமா? சரிண்ணா, இப்படியே அடுப்பு செட் பண்ணு வண்டியிலையா? நல்லா இருக்கு, பிடிக்கல. வண்டியை மொத்தமாக முடிச்சு விட்டுலாம் பார்க்குறாரு. ஜோலி முடிச்சலான்னு பார்க்குறேன். வண்டி இப்போ எல்லாமே முடிச்சு எல்லாத்தையும் வெட்டிட்டீங்க. போய் இறங்கி அப்படியே சமைக்க வேண்டியதான். ஏன்னா பஸ்ஸுக்கு பாய் சொல்கிறீங்களா? காட்டுக்குள்ள வரும். கை விட்டு ஏஞ்சிருக்குப்பா. என்னப்பா பண்ணுறீங்க? இல்லை சரிண்ணா, ஏதோ விறகு வெட்டி வச்ச மாதிரி இருக்குண்ணா. மகாராஜனை நமக்கு வெட்டி வச்சிருக்கோம். அதான் தட்டிக்கு வந்துட்டு போகிறாங்க, கேட்டுக்கு எதுக்கும். இந்த காட்டுக்குள்ளே யார்கிட்ட போய் கேட்க போகிறேன்? வந்தால் பேசிக்கலாம் விடு. இன்னும் ஒன்று திட்டு வாங்க, அவ்வளோதானே. பார்த்துக்க வேண்டியதான். நம்ம வாங்க திட்டா. இன்னைக்கு வெங்காயம் வெட்டுற தக்காளி வெட்டுற வேலை இல்லை, எல்லாம் வண்டியில் வேலையை முடிச்சிட்டோம். ஆட்டோவில் பிரியாணி ஏற்ற வேண்டியதான், அப்படியே ஆசிரமத்தில் இறக்க வேண்டியதான். ஓகேடா, ஆரம்பிச்சிடலாமா? இன்னைக்கு வந்து மட்டன் கைமா பிரியாணி பண்ணுறாரா நம்ம சாங்க. அதுக்கு தேவையான பொருள் எடுத்துடலாமா? எடுத்துடலாண்ணா. இஞ்சி பூண்டு பேஸ்டா? இஞ்சி மட்டும். ஓகேண்ணா. வேறு பேர் பூண்டு, பூண்டு, புதினா, அப்படியே உப்பு, கடல் பாசி, கல்பாசி, ஏலக்காய், பத்திரி, நெய், செக்கெண்ணெய், லெமனு, கொத்தமல்லி,
தக்காளி, வெங்காயம், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், கிராம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, பிஞ்சு, மஞ்சள் தூள், பச்சை மிளகா, தயிர், கைமா பண்ண கறி. 1.5 கிலோ. என்ன தம்பி பாசுமதியா? சரி, பாசுமதின்னு எப்படி பேர் வந்துச்சு? பானுமதி தெரியும், பாசுமதி இல்லை எனக்கு தெரியாது. மாஸ்டர் போய் கேளு. பானுமதினா யார்? அந்த ஆயாவாடா? டெல்லியிலனா இந்த அரிசிக்கு பேர் வந்து பாஸ்மதி. அது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே சொல்ல இந்த அரிசி வந்து பாஸ்மதினே வந்துடுச்சு. உருதுன்ற ஒரு மொழி இருக்கு இல்லையா, அதில் பாஸ்மதி அப்படின்னா அரிசின்னு அர்த்தம். என்ன காடை முட்டை மசாலா ரெடி பண்ணுறீங்களா? ஆமாண்ணா. முட்டை முட்டை 220. அடுப்பத்தை வச்சிடலாமா? கண்டிப்பாக. மட்டன் கீமாக்காண்ணா? மட்டன் கைமாவுக்கு. கைமா பிரியாணிக்கு. சுக்லாம்பரத்தனமா, சுதி வர்த்தனமா, சந்திரனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணுமா? நல்ல பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல. அது நீயே கல்யாணம் பண்ணி எனக்கே பொண்ணு பார்க்கறத வேற அடி நீயும் கேமராமேனு மாஸ்டர் எந்த பக்கம் ஓடுவினே தெரியாது. எத்தனை குண்டா ஊற்றினா? 1க்கு 1.5. ஒரு குண்டம் தானே ஆச்சு. இன்னும் 1.5 மசாலா ரெடி பண்ணேண்ணா ஃபஸ்ட்டு. தண்ணி தூக்கி வரது நான். அதாவது இந்த சென்றாய் மாரி திமிரு பிடிச்சி ஒவ்வொருத்தரும் சரியான வெயிலில் பொடியில் செருப்பு இல்லாத நான் வழி நடந்து போகிறான். கூட இருந்த எப்படி ஊர் போடுவேன் எல்லாம் திமிரு பிடிச்சதா. காலில் செருப்பு இல்லை, கையில் குடையும் இல்லை, பொடியில் தேவச்சு நடந்து போயின்னு இருக்கான். அந்த வழியாக வந்து ஒரு ராஜா வந்து குதிரையில் ராஜா வந்த உடனே இவன் ஐயா கொஞ்சம் நில்லுங்க அண்ணா, நீங்கள் குதிரை மேலே போகிறீங்க, நான் காலில் செருப்பும் இல்லை, கையில் குடையும் இல்லை, நான் பொடி ஒட்டுது, எனக்கு உங்கள் செருப்பு கொஞ்சம் கொடுங்களேன் அண்ணா. அதுவும் நான் தான் நீ கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா என்ன பண்ணாரோ செருப்பு கட்டி கொடுத்தாராம். செருப்பு போட்டுக்கிட்டான். நீங்கள் போகிறது குதிரையில் போகிறீங்க, நீங்கள் சீக்கிரம் போயிடுங்க, நான் நடந்து போகிறேன், ரொம்ப லேட்டாகும், அந்த குடையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் சரி, அதுவும் நீ சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது, சரி இருந்தாட வச்சுக்கிட்டான்னு குடையும் கொடுத்துட்டாங்களாம். அந்த குடையும் செருப்பு எடுத்துன்னு கொஞ்சம் தூரம் நடந்து போனானா. அதுக்கு பிறகு இந்த ராஜா திருப்பி குதிரையில் போயிருக்கிறாரு. ஐயா ஒரு வேண்டுகோளுங்க நானும். என்னடா அப்புறம் உனக்கு டவுட்டு அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, அந்த குதிரை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னானா. அந்த குதிரை ஓட்டின ஷாட் எடுத்து வலைய வச்சு வாங்கினான். நான் அடித்து சக்கை அடித்து முடிச்ச உடனே மாட்டி சிரிச்சானா. இந்த உத வாங்கணும், ஏன்டா அம்மா உதவி வாங்கிட்டு சிரிக்கிற அப்படின்னு கேட்டானா அந்த ராஜா. இல்லைங்க, செருப்பு கேட்டம் கொடுத்துட்டீங்க, கொடை கேட்டம் கொடுத்துட்டீங்க, ஒருவேளை அந்த குதிரை கேட்டால் கொடுத்துருப்பியோ என்னமோன்றது என் உள் மனசு உருட்டும், அது கேட்காத போயிட்டுமோ என்னமோன்றது ஒரு தப்பாயிடும், அதனால தான் நான் கேட்டேன், வாங்கி கட்டிக்கிட்டேன் இல்லையா சென்றாங்க மாரி. சட்டி காஞ்சிச்சா? காஞ்சிச்சுண்ணா. நெய்ண்ணா, செக்கு எண்ணெய். நெய் கூட செக்கெண்ணியா? ஆமாம் சார். இன்னும் ரெண்டும் ஒரே கலர் ஆகி போச்சா? எண்ணெயும் சேர்ந்தா ஒன்றா தான்டா இருக்கும். அது எண்ணெயை தெரிஞ்சுக்கிட்டா? எண்ணெய் ஒன்றா சேர்ந்தா ஒன்றா தான் இருக்குமா? இல்லை எங்கடா வெண்ணெய் போட்டோம்? நெய் வாசனை பொருட்களை மண்ணா போட்டுடுறோம். ஏன் இப்போ டைட்டு இருக்குது? ஆமாம், அதான் சொல்லி இருந்தா டைம் ஆகல. நல்லா டேஸ்ட் இருக்கணும் இல்லைண்ணா. காஞ்சிச்சு எண்ணெய் நல்லா ஆட்டோவில் வெட்டின வெங்காயமா? பொன் மருவில் ஆயிடுச்சுண்ணா? ஆயிடுச்சு. பூண்டு போடுறீங்களா? ஆமாண்ணா. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், கப்பால் ரைஸ் மேலே ஆச்சு. தக்காளி தேர் சாங்கோட ஃபேவரட் தயிரா? ஆமாம், பிரியாணிக்கு தயிர் தானே முக்கியம். கைமா பிரியாணிக்கு தயிரா? உப்புண்ணா தேவையான அளவு. இஞ்சிண்ணா. கறிக்கறி தண்ணி ஊற்றுறோம்.
எலுமிச்சாய் சாறுண்ணா, மல்லி புதினாண்ணா, க்ரீன் சில்லிண்ணா, கைமா. கைமா அதனால கையில் எழுதி போடுறியா? ஆமாம், பிரியாணிலே ஒட்டிக்க மாட்டேங்குது கைமாலாம். சொந்தக்காரங்களுக்கு கூட 4 பீஸ் எடுத்துட முடியாது அப்படிதா. குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம்டா, ஈஸியாக சாப்பிட்ருவாங்களா, அதுக்கு தான். இது சொந்தக்காரங்களுக்கு தெரிய மச்சான் சொந்தங்களுக்கு சமைச்சிட்டு இருக்காங்க இங்கே. அந்த மாதிரி சமைச்சா எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்குறேன். அந்த மாதிரி சமைக்க முழுசா போடுவோம். முழுசாக போடு. ஆமாம், விக்கிட்டு போட்டு விக்கிட்டு போட்டு இல்லை, அவங்க சொந்தக்காரங்களுக்குலாம் கொடுக்கணுமாண்ணா? ஆமலாம் தான் எதிர்பார்க்குறோம். எப்படியாவது ஒரு அடுப்பு வச்சிடலாம், முடியாது போடுறதுக்கா. உசி பேத்தியே உடம்புல உடம்பு ரணக்கிழமை ஆகிடுறாரு. சரியா கையாச்சு. கைமா பிரியாணிக்கு கழுவி வச்ச கைமா போடுறோம், பிரியாணியில் போடுறோம். 1 கிலோ கூத்து கறி எடுக்கிறோம். மட்டன் சுக்காவுக்கு தண்ணி ஊற்றணும். மட்டன் சுக்காவுக்கா? மட்டன் கைமாவுக்கு. கைமா அது மட்டும் சொல்ல மாட்டோம் மட்டும் 1.5 அதை 1 ஊற்றண்ணா, பற ஊற்றண்ணா. வாழ்க்கை என்னடா வாழ்க்கை, ஒரு நிம்மதி இழந்த வாழ்க்கை, பண நிம்மதி இல்லாம எதுக்கு நான் வாழ்வேன், பிறந்தோம் பின்று வளர்ந்தோம் என வாழ்வது சரியா, வாழ்க்கை என்னடா வாழ்க்கை. ரொம்ப பணத்தை 500 ஆட்டி போட்டு விட்டாரு. அங்கே பாருங்க, கொடுக்காத அழகா வையா கட்டினா இப்போ சொல்லுங்க. நல்லா கொதி வந்துச்சா? அரிசி போடுறோம். என்ன ரேஷன் அரிசியா? ரேஷன் அரிசி கிளாசிக். நல்லா கறியை கொத்தி போட்டனால சீக்கிரம் வந்துடும். சவுண்ட் வருதுங்களா? எரியறதை எடுத்துரு. என்னண்ணா அரிசிலாம் அடி வைக்கிறீங்க? நேற்று டேப்லெட் எடுத்தீங்களா? எப்படி என்ன சாங் பிரியாணியில் தான் உப்பு போடுங்க, என்னது நெருப்புல உப்பு போடுறீங்க? அது சீக்கிரம் வந்து சாம்பல் ஆகாதுண்ணா நெருப்பு. ஓ, அது அப்படியே இருக்கும். ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன குச்சி வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, ஆமாம்மா. நெருப்பு கம்மியாக இருக்குது. அதனால் இப்படி இப்போ உப்பு போட்டோம்னா கொஞ்ச நேரம் அனல் இருக்கும். கைமா பிரியாணி ரெடியா? எங்க மாஸ்டர் கறியை காண சார் நாட்டே போட்டாரா? கைமாவில் உனக்கு கறி தெரியுமாடா? தெரியுமா? ஏன் கிடைக்குது இதெல்லாம்? என்ன சாப்பிடும்போது தெரியும்டா, வாயில் மாட்டோம். அப்போதான் மாட்டோம்னா. காடை முட்டை கைமா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டு பார்த்துருமா? சொல்கிறதுக்குள்ளே ஏற்றுற மாதிரி இருக்கும். கைமாண்ணா கைமா. கைமா முட்டையை முழுங்கிட்டான். அதுதான் 2வது போகுது. கைமா பிரியாணி அருமையாகுது. எல்லாத்தையும் சேர்த்து வளைச்சி கட்டுறோம். திரும்பி பாரு. இன்னும் 2 ஒரே எடுத்து சாப்பிட்றீங்க. என்னால் மாசு மாதிரி யாராலும் சாப்பிட முடியாது. மொத்தம் நீங்கள் எப்படி பெசஞ்சு சாப்பிட்றீங்க? காடை முட்டை, தயிர் பச்சடி, கைமா கறி, செம லெவல். நல்லா கொத்தி போட்டுனா இங்கே கொண்டாண்ணா கைமாவை போச்சா? காடை முட்டை கைமா பிரியாணிக்கும் அட்டகாசமாக இருக்குது. அது முதல்ல என்ன தெரியுமா சொல்ல வந்தார? காடை முட்டையும் கைனி வேலைக்கும் அருமையாக இருக்குன்னு சொல்ல. அதை சொல்ல காடை முட்டையும் கவிதாரி பிரியாணியும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. கைமா பிரியாணி கம்மன்னு கச்சிதமாக வந்திருக்குண்ணா. அன்றைக்கி காடை முட்டையும் கைமா பிரியாணி அட்டகாசமாக ரெடி பண்ணிட்டாரு. தயிர் பச்சடி அதோட சூப்பராக இருக்கு. இதே அப்படியே சாப்பிட்டு சுட சுட கொண்டு போய் ஆசிரமத்துக்கு கொடுத்துட்றோம். ஓகே ஓகே, போலாமா?
சாப்பிடலாமா? நீண்ட நீண்ட காலம் நீரில் வாழ வேண்டும் பண்பு வேண்டும் அன்பு வேண்டும் பண்பு வேண்டும் அன்பு வேண்டும் யாசினி எக்கு திக்கு புகழ வேண்டும் எழுது காக்க ஆள வேண்டும் யாசினி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சூப்பராக இருக்கா? வணக்கம் கட்டுறது கையால் நேர்களே. இன்றைக்கி வந்து கைமா பிரியாணி, காடை முட்டை, கேக்கு எல்லாம் நாங்கள் ரொம்ப ஸ்வீட்டோட எல்லாம் திருப்தியாக சாப்பிட்றாங்க. இந்த ஆசிரமம் பனையூரில் தான் இருக்குது. இந்த ஆசிரமத்துக்கு தான் இன்றைக்கி உணவு கொண்டாந்து கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி உணவு கொடுத்தவங்க பேர் வந்து யாசினி. 5வது பிறந்த நாள் அவங்களுக்கு. அவங்க மூலியமாக திருப்தியாக சாப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து கட்டுறது கையால் டீம் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா? ஹாப்பி பர்த்டே. இதே மாதிரி சின்ன சின்ன உதவி நீங்களும் பண்ணணும்னு நினச்சாக்கா எங்கள் சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையால் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாத நான் சாப்பிடுவா. நான் சாப்பிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும்.